எல்லாருக்கும் வணக்கத்தை தோத்திரம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கேளுங்கள் தரப்படும். இது வந்து 10வது இது நான் வந்திருக்கிறேன். 9வது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் 4 வயசு 10 வயசு இருக்காங்க. பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் முடிந்தவங்களை வந்து கண்டிப்பாக செய்வேன். முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஊக்குவிங்க. அது மட்டும் உங்களால் பண்ணுங்கள். நன்றி. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவன் யாரோட அதிகாரத்திற்கும்? நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுவர்கள் அது கனியை புசிப்பார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் நம்ம நாக்கிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைகளும் நன்மையானது தான் நம்ம சொல்லணும். நம்ம நன்மையானது சொன்னால் நன்மை கனியை புசிப்போம். தீய இது நம்ம நாவில் சொன்னால் தீய கனிகளை புசிப்போம். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம யாரையும் வந்து திட்டக்கூடாது, யாருக்கும் சாபம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா அது திருப்பி நமக்கு தான் அது பாதிப்பு ஏற்படுத்தும். நம்ம நாக்கிலேருந்து எந்த மாதிரியான வார்த்தைகள் வருதோ அந்த மாதிரி வார்த்தைகள் தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைவேறும். நாம் வச்சுங்க. இது வந்து நான் சொல்லலை, பைபிளில் நீதிமொழிகள் 18ஆம் 21ஆம் வசனத்தில் சொல்லியிருக்காங்க. நான் பைபிளில் சொல்லியிருக்கேன், கடவுள் சொல்லியிருக்காரு. நன்றி. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உதவிகள் வந்து பல பேர் செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த பாலா, விஷால், விஜய், இன்னும் அஜித்குமார், இன்னும் நிறைய பேர் நிறைய நடிகர்கள் இந்த செய்கிறாங்க. உதவிகள் வந்து ஏழை மக்களுக்கு செய்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் இது என்னென்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை இல்லை. ஒற்றுமைங்கிறது வேணும். ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு துளி ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா அப்போ தகத்தை சேர்த்துக்கலாம். ஆனால் எல்லா டம்ளர் ஒரு குடம் இருந்துச்சுன்னா அது வர கணக்கு வச்சு சாப்பிடலாம் இல்லைங்களா, தண்ணியை குடிக்கலாம் இல்லைங்களா. அது மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ஒரு சில ஏழைகளுக்கு போகிற பலன் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். நிறைய பேருக்கு அந்த உதவிகள் கிடைக்கும். அதுக்கு எல்லோரும் ஒன்றா இணையணும். அப்படி ஒரு இணைப்பு தான் மனிதம்ங்கிறது ஒன்று நான் இப்போது ஏற்படுத்துகிறேன். மனிதம்ங்கிற ஒன்று ஏற்படுத்துகிறேன். அந்த மனிதத்தில் வந்து இங்கே எல்லோரும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து நம்மளால் உதவிகளை வந்து ஒன்றாக கை கொடுத்து வந்து செய்யலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம எதுக்கு இந்தியாவில் வந்து இன்கம் டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நம்ம நாட்டில் வந்து நம்மளை வச்சுருக்குறாங்க, நமக்கு வேணுங்கிற சுதந்திரத்தை கொடுத்துருக்குறாங்க, நம்மளை பாதுகாக்கிறாங்க, நம்ம வழிநடத்துகிறாங்க, நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு தராங்க. அதுக்காக வந்து அரசாங்கத்துக்கு வந்து நம்ம அளவுக்கு 36 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சிங்கன்னா 30% வந்து இன்கம் டேக்ஸ் கட்டணும். வருமானத்தில் 30% வந்து இன்கம் டேக்ஸ் அரசாங்கத்துக்கு கட்டணும். சரிங்களா? இந்த நோக்கத்தில் அந்த இன்கம் டேக்ஸ் பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏழை மக்களுக்குரிய பாலங்கள், ரோடுகள், தார்ச்சாலைகள் மற்றும் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய வசதிகள் எல்லா நாட்டு மக்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து அந்த இன்கம் டேக்ஸ் மூலமாக பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 23-24 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த 23-24 அமெரிக்க நாளிதழ் ஃபார்ச்சூன் ஒன்று இருக்குது. அது வெளியிட்டு அறிக்கை பிரகாரம் பார்த்தீங்கன்னா சல்மான் கான் வந்து 75 கோடி கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து ஷாருக் கான் வந்து 92 கோடி கொடுத்துருக்காரு. அப்புறம் விஜய் வந்து எல்லாருமே ஆக்டர்ஸ் தான். விஜய் வந்து 80 கோடி கொடுத்துருக்காரு. சல்மான் கான் 75 கோடி, அமிதாப் 71 கோடி, விராட் கோலி 66 கோடி, அஜய் தேவ்கான் 42 கோடி, டோனி 38 கோடி, ரன்பீர் சிங் 36 கோடி, ரித்திக் ரோஷன் 28 கோடி, சச்சின் டெண்டுல்கர் 28 கோடி, கபில் சர்மா 26 கோடி, அப்புறம் சௌரவ் கங்லி, கரீனா கபூர், ஷாருக் கான், ரித்திக் ரோஷன் இவங்கெல்லாம் வந்து தலா 20 கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டோட்டலாக கூட்டு பார்த்திங்கன்னா 662 கோடி வந்து இன்கம் டேக்ஸை அரசாங்கத்துக்கு செலுத்தியிருக்கிறாங்க. இது வந்து மிகவும் வந்து உண்மையிலே வந்து உலகத்தில் வந்து பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் அதை விட ஒரு மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த 662 கோடியில் 50%, இப்போ 92 கோடி அப்படின்னா 49 கோடின்னு வச்சுங்க. 49 கோடி ஏழைகளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஏழைகளுக்கு நம்ம செஞ்சோம்னா அது வந்து இறைவனுக்கு சேருது. நம்ம ஏழைக்கு அந்த 49 கோடி செஞ்சுட்டு 90 ஷாருக்கான இருந்த 92 கோடி 49 கோடி வந்து ஏழைகளுக்கு செய்கிறப்போ மிச்சம் இருக்க 49 கோடிகளில் எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த 49 கோடி மட்டும் கவர்மெண்ட் கொடுத்தா போதும். ஏழைகளுக்கு செய்கிற வந்து கவர்மெண்ட்டுக்கு கேட்காது. அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் தள்ளுபடி உண்டு. நம்ம முழு பணத்தையும் நம்ம கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வருமானத்தில் நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கட்டினா 5 லட்ச ரூபா நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கலாம், 5 லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுக்கலாம், 50-50 கொடுக்கலாம். அந்த 5 லட்சம் நீங்கள் 50 லட்சம் கொடுக்குறீங்களா, அது வந்து இன்கம் டேக்ஸ் வந்து பெனால்ட்டி வராது, ஃபைன் வராது உங்களுக்கு. அது ஏழைகளுக்கு செஞ்சால் இறைவனுக்கு செய்கிறோம். இறைவனுக்கு செய்கிறத வந்து
எந்த அரசாங்கமும் கேட்காது. அதனால் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணும்னா கொஞ்சம் யோசனை பாருங்கள். எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக 1 கோடி நம்ம பேங்க்கில் போட்டாலே வந்து கிட்டத்தட்ட 66,000 நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது, வட்டி வருது. அரசாங்க பாருங்கள் 8% வருது. அந்த 66,000 1 கோடிக்கே வந்துச்சுன்னா 100 கோடிக்கு எவ்வளோ வரும்னு பாருங்கள். 100 கோடிக்கு எவ்வளோ வரும்? 6 லட்சம், கிட்டத்தட்ட 66 லட்ச ரூபா வந்து இன்கம் டேக்ஸ். 100 கோடிக்கு 66 லட்ச ரூபா இன்கம் டேக்ஸ். 10 கோடிக்கு வந்து 100 கோடிக்கு வந்து 66 லட்ச ரூபா இன்கம் டேக்ஸ் மட்டும் வரும் 100 கோடிக்கு. இவங்க 667 கோடிக்கு 331 கோடி. 66 வந்து பாதி 331 கோடி நம்ம டெபாசிட் பண்ணியிருந்தோம்னா, இல்லை ஏழைகளுக்குன்னு ஒரு ஆசிரமம் அதில் ஏற்படுத்தி உள்ள பண்ணியிருந்தோம்னா, எத்தனை ஏழைகள் வந்து கஷ்டப்படாமல் இருப்பாங்க, எத்தனை பேர் உணவு இல்லாமல் இருக்காங்க, அவங்களாம் உணவோடு இருப்பாங்க, எத்தனை பேர் உடல் இல்லாமல் இருக்காங்க, அவங்களாம் உடையோடு இருப்பாங்க இல்லையா? இதை வந்து நம்ம சிந்திக்கணும். அரசாங்கத்துக்கு கொடுக்குறது நம்ம பிரச்சனை இல்லை, ஆனால் அரசாங்கம் வந்து அதை முறைப்படி செலவு பண்ணுறாங்களா? அப்படி மந்திரிமார்கள்லாம் வந்து தன்னுடைய சம்பளத்தை வச்சு தான் குடும்பத்தை நடத்துகிறாங்களா? மக்களுக்காக தான் உழைக்கிறாங்களா மந்திரிமார்கள்லாம்? அரசாங்கம் மக்களுக்காக தான் உழைக்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படி அவங்க நேர்மையில் காமராஜர் அப்படின்னா நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். அவர் வந்து சம்பளத்தை தவிர எதுவுமே செய்ய மாட்டார், யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் கூட பண்ண மாட்டார், ரொம்ப நேர்மையாக இருந்தார். அந்த மாதிரி காமராஜர் மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு யோசனை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு 99% 100% யாருமே இல்லை. 99 கூட தப்பு, 99% கூட சொல்லலாம், 1% கூட என்னால் விட முடியல. 100% யாருமே வந்து அந்த மாதிரி இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஏன் வந்து அந்த பணத்தை வந்து அனாவசியமாக செலவு பண்ணணும்? இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு 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 திட்டம் போடுது அப்படின்னா, திட்டத்துக்கு ஒரு 100 கோடி செலவாகுது அப்படின்னா, அந்த 100 கோடியும் அந்த திட்டத்துக்கு தான் போகுதா, இல்லை அந்த 100 கோடியில் வந்து அவங்க வந்து அதை கைவிட்டு படுறாங்களா அப்படிங்கிற யோசனை பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து தவறு தான் நடக்குது. தவறு இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து எதுவுமே நடக்கிறதில்ல. இது வந்து சாத்தியமாக உண்மை, யாராலும் மறுக்க முடியாத உண்மை, ஆனால் வெளிப்படையாக சொல்ல முடியாத உண்மை. இப்படி தான் உலகம் போய்ட்டுருக்கு. என்றைக்கு வந்து ஒரு மனிதன் வந்து மனிதத்தை நினச்சி, மனிதர்களை நினச்சி என்றைக்கு மனிதாபிமானத்தோடு இருக்கிறானோ அவனுக்கு தேவையானதுங்க. அதிகபட்சம் எவ்வளோ பெரிய பணக்கான 5 கோடி இருந்தால் போதுங்க, 6 லட்ச ரூபா வருங்க மாதமாக. 5 கோடி இருந்து எவ்வளோ வருது பாருங்கள், 3 லட்ச ரூபா பக்கம் வருதுங்க மாதம் வருமானம். 3 லட்ச ரூபா வச்சு ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பேர் சாப்பிட முடியாதுங்களா? மாதத்துக்கு 10 பேர் இருக்கிறன்னு வைங்க, குழந்தைங்க 10 பேர் சாப்பிட முடியுங்களா? கண்டிப்பாக சாப்பிடலாம்ல. நம்ம வயிற்றுக்கு தானே சாப்பிடணும். நம்ம உலகத்தில் சொத்து சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது கடவுள் கொடுத்த பூமி, கடவுள் இலவசமாக கொடுத்த பூமி. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவராக பிதா வந்து கொடுத்த பூமி, இது இலவசமாக கொடுத்த பூமி. அந்த இலவசமாக கொடுத்த போல ஆட்சி இருக்குது. நமக்குன்னு சேர்த்துக்கு நமக்கு என்ன இருக்குது? நமக்கு தேவையில்லை. நிலைமையில நிலம் கொடுக்கலாம், கஷ்டப்பட உதவி செய்யலாம். எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பச்சை குழந்தை கூட கரண்ட் துறையில் வந்து தற்கொலை பண்ணலாம். நம்ம பேப்பரில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு அமைப்பை உருவாக்கணும், மனிதன்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறோம். அந்த அமைப்புகளை வந்து எல்லோரும் ஒன்றா சேருங்க. சேர்ந்துட்டு அந்த மனித அமைப்புகளை வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். இப்போ வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 99 44 56 40 18 கரெக்டுங்களா? 99 44 56 40 18 நம்பர், சரிங்களா? இந்த மாதிரி மனிதத்துக்குன்னு ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை கொடுத்துட்டு யார் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்களோ, யார் துன்பப்படுறாங்களோ, யார் இது பண்ணுறாங்களோ எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும். ஆனால் துன்பத்துக்கு காரணம் வந்து மற்றவங்க யாருமே கிடையாது சார். உண்மையிலேயே இந்த பாவப்பட்ட மனுஷங்க தான் காரணம். அதாவது ஒரு குடும்பத்தை வந்து மனைவி இருக்கிறாங்க, குழந்தைங்க, யார் சார் யார் காப்பாற்றுன்னு சொல்லி பார்க்கலாம்? குடும்பத்தலைவன் தான் காப்பாற்றணும். அந்த குடும்பத்தில் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறனால தான் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுது, மனைவி கஷ்டப்படுறாங்க, அவங்க குடும்பம் கஷ்டப்படுது, அனாதை ஆகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து கணவன் மனைவி 2 பேரும் வந்து சரியான முறையில் வாழ்க்கை நடத்தாத தான் காரணம். என்றைக்கு ஒருத்தர் வந்து தன் குடும்பத்தை நினச்சி தன் குடும்பத்தை இது பண்ணுறானோ, அக்கறைப்படுறானோ, அன்றைக்கி தான் வந்து நம்ம நாடு வந்து சுபிட்சம் அடையும். இதெல்லாம் வந்து மனிதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து நம்ம வாயில் சொல்கிறனால வராது. அவங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி ப்ராக்டிஸ் மாதிரி கொடுத்து மனிதன்னா என்ன, மனித வாழ்க்கைன்னா என்ன, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறத சொல்லித்தரணும். அப்படி முறைப்படி சொல்கிறப்போ எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க. எல்லோரும் இந்த மனிதத்தில் இணையணும்னு உங்களுக்கு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.